நவகிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய இந்த ஒரு சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சாலே போதும். அற்புதமான மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்களே சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றமைக்கக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிக ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசி. பல போராட்டங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டு தாங்க. எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கூட இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் போராடி தான் பெற மாதிரி இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க நீர் ராசி அமைஞ்சிருக்கிறதால இலகிய மனசுக்கு சொந்தக்காரங்க தான், ஆனால் வெளியில் எதை காட்டிக்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்க திருத்தமான முகமைப்பு, வடிவான உடலமைப்பு கொண்டவங்க, அதி புத்திசாலிங்க, மனசுல துணிவாதிக்குன்னு சொல்லலாம். இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா எக்காரணத்தை கொண்டு அதை பின்னாடி மாத்திக்கிறது கிடையாது. படப்படன்னு மனசுல இருக்கிறத அள்ளி கொட்டுறதும் கிடையாது. தான் எண்ணத்தையும் ஆசையும் மனசுகளை வச்சிருக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. யாரை பற்றியும் எடுத்தெடுப்பையும் விமர்சனம் செய்ய மாட்டாங்க. மற்றவங்களுடைய பேச்சையும் செயலும் அமைதியை கவனிப்பாங்கன்னு சொல்லலாம். தங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்த பின்னாடி தான் அடுத்தவங்களை பற்றி வெளியவே பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துமே ஒரு தெளிவானதை தான் அமைஞ்சிருக்கும். ஒரு ஆழ்கடல் மாதிரி அமைதியும் மர்மமும் நிறைஞ்சவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ரகசியம் மனசில் இருக்கும், ஆனால் அதை பகிர்ந்துக்க மாட்டாங்க. கஷ்டமே இவங்க வாழ்க்கையில் படாத பாடு நிறைய விஷயங்களை படக்கூடிய நபராக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்க படக்கூடிய கஷ்டத்தை தான் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலுமே அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் தான் மனசுக்குள்ளேயே வச்சிருந்து போராடி போராடி ஜெயிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தாங்க. பெரும்பாலுமே இவங்களுடைய புன்னகைங்கிறது சிறப்பாக இருக்கும். ஞானம் கலந்த புன்னகை, அடிக்கடி வெட்கப்படக்கூடிய முகம். இந்த முகத்தை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிச்சிருன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்களை அணுகிறது எளிமையான விஷயம் தான். ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்களா தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. ஆனால் அதை பற்றி எல்லாமே இவங்க கலங்கினது இல்லைன்னு சொல்லலாம். தோத்ததும் இல்லை, எல்லாமே கலந்துதான் இருக்குன்னு எதிர்நீச்சல் போட்டாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான். மனசும் உடலும் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு கொஞ்சம் பலவீனம் தான். ஆனாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விடாமுயற்சியால் அதை பெறக்கூடிய வாய்ப்பு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றம் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளோட நிலையில் எடுத்தாலும் சிறப்பான நிலைமை தான். வாழ்க்கை துணை எடுத்தாலுமே உங்களுக்கு மேலான வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஒரு மத்தியம வயசுக்கு மேலே எல்லாமே உங்கள் வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக சிறப்படக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா பாதி வயசு வரைக்குமே சகோதர சகோதரிகள், கூட பிறந்த உறவுகள், மற்றவங்களுக்காக தாய் தந்தைக்காகவே பாடுபடக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. மத்தியம வயசுக்கு மேலே தான் நீங்கள் உங்களுக்குன்னே வாழ ஆரம்பிப்பீங்க. அதுவுமே வயதான காலத்தில் ஒரு கால் மேல் கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்காவது உங்களால் ஒரு நிலையான அஸ்திவாரத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா வாரசுக்கு சொத்து சேர்த்துங்கிற ஒரு எண்ணம் எப்போதும் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பணத்தை பற்றின சிந்தனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இதனாலேயே விடாமுயற்சியால் ஒரு காரியம் சாதிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பது தான். உங்கள் வாழ்க்கையில் மேலுமே நீங்கள் மென்மேலும் பலனை அடையணும், உங்கள் வாழ்க்கை சிறப்படையணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள். அதாவது உங்கள் தாய் தந்தையரை நீங்கள் கூடவே வச்சு பராமரிக்கணும். வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நீங்கள் பெற முயற்சி செய்வதன் மூலமாக நிச்சயம் நல்ல மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சித்தர்கள் ஞானியர்களுடைய இடங்களுக்கு நீங்கள் போய் அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் தான். ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் இந்த ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இடையில நீங்கள் கொஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, ஒரு சில நேரம் ஆன்மீக வழியில் ஈடுபட முடியாது, ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சித்தர்களை வழிபாடு செய்கிறது, ஞானிகளை வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்களா இருந்தால் ரொம்ப எளிமையான விஷயம்தான். உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு 9 பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு இழுப்பெண்ணெய் தீபத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அன்றைய தினங்களில் சர்க்கரை பொங்கலிட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள், அதுவுமே பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்கறது மூலமாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிப்படியாக கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ஒரு சில விஷயத்தால் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி
பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகள், இது ஆண்களாக இருந்தாலுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் செய்ய சொல்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை நாட்களை தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு போய் நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உங்களுடைய உப்பு ஜாடிகளை நீங்கள் போடணும். அதை தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்துறது நல்லது. இப்படி வெள்ளிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரியான விஷயத்தை செய்வதன் மூலமாக நிச்சயம் செல்வ நிலங்கிறது மேன்மையடையக்கூடிய வாய்ப்புங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்குமே தமிழ் கடவுளான கந்தவேல் முருகனுடைய அம்சமாகவே விளங்கக்கூடியவர். பல போராட்டங்களை எதிர்த்து வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு முருகப்பெருமான் தான். அதனால முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் செய்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த சஷ்டி கிருத்திகை நாட்களில் தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கந்தவேல் முருகனை தொடர்ந்து செந்நிற மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறது, அன்றைய தினங்களில் துவரம் பருப்பு தானம் கொடுக்கறது ஒரு நிச்சய பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். ஏன்னா துவரம் பருப்பு பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறதால துவரம் பருப்பு தானம் கொடுக்கறதால உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் படக்கூடிய பல்வேறு போராட்டங்கிறது குறையும். ஒரு நிமிர்ந்து நின்று எல்லா விஷயங்களையும் துணிந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த எளிய பரிகாரத்தால் தான் கிடைக்கும். அதனால தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க. தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யறதன் மூலமாகும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத மேலுமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இனி விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த குழப்பமான மனநலம்ங்கிறது இல்லைங்க. எதுலையுமே எதிர்த்து போராடலாங்கிற ஒரு துணிச்சலோடு தான் நீங்கள் கிளம்பிருந்துருக்கீங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. தொடக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி வாக்கை சூட போகிறீங்க. நீண்ட நாள் போராட்டத்துக்கு பின்னாடி வெற்றிங்கிறது கைக்கு வந்தே சேருன்னு சொல்லலாம். அயராத உழைப்பு கொடுக்கறது மட்டும்தான் வேணும். நல்லது நடக்கக்கூடிய வாரங்களும் அமைஞ்சிருக்குது. ஆனால் இருந்தாலுமே கண்ணுக்கே தெரியாத ஒரு புதிய எதிரி புதிய பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள். வியாபாரத்தில் கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் சரி, நேர் வழியை தவறி நீங்கள் நடக்கவே கூடாது. குறுக்கு வழிக்கு போகவே கூடாது. நண்பர்களுடைய பேச்சு கேட்டு மற்ற இடங்களில் நீங்கள் இந்த நேரம் ஊர் சுற்றி நேரத்தை வீணாக்குறது வேண்டாம். இந்த நேரத்தில் தொழில் வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்துறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனால் சின்ன சின்ன உடல்நல உபாதை வந்து போகலாம். அதனால குழந்தைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். நீங்களும் உங்களுடைய உடல்நல பிரச்சனையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு சரியான தூக்கத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த சண்டை சச்சரவு எல்லாமே இல்லை. இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு நல்ல மாட்டம்தான். ஏன்னா வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களோட ஏற்பட்ட இந்த வாக்குவாதம் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனிமேல் நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பணிஞ்சு பேசுறது நல்லது. அதாவது தடித்த வார்த்தையை பெரியவங்க கிட்ட உபயோகப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. அவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது தான். அனுபவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறது இந்த நேரத்தில் சாதகமான பலன்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் அதிகப்படியாக கடன் வாங்குறது கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறவரது இருந்தால் அதை திருப்பி செலுத்த முதல்ல முயற்சி செய்ய பாருங்க. ஒரு சிலருக்கு இந்த நேரம் ஒரு கடன் அடக்கி இன்னொரு கடன் வாங்குறது மாதிரியான விஷயம் வேண்டாம். அது சங்குலி தொடர மாதிரி கடன் சுமை வளர்ந்துக்கிட்டு தான் போகும். அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடன் சுமை அதிகரிக்காமல் இருக்கணும்னா இந்த நேரம் மனசில் இருக்கக்கூடிய ஆசை கட்டுப்படுத்துங்க. புதுசாக கடன் பெறக்கூடிய முயற்சி கட்டுப்படுத்துங்க. இனி உங்களுக்கு தன லாபம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் இருக்கிற லாபத்தை கொண்டு நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு முதல்ல முயற்சி செய்கிறது நல்லது. அதே மாதிரி தானாதிபதிக்குரிய தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபட்டா காசு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதனால மகாலட்சுமி வழிபாடு, சுக்கிர பகவான் வழிபாடு இதை நீங்கள் தொடர்ந்து கூடவே செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம். வீட்டிலுமே மாலை நேரங்களில் தொடர்ந்து தீபமேற்றி வழிபாடு செய்ய முயற்சி செய்ய பாருங்க. இது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து குலதெய்வ படம் இருந்தால் வீட்டில் நீங்கள் குலதெய்வ படத்துக்கு தீபேத்தி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா காமாட்சம்மன் விளக்குக்கு நீங்கள் தீபேத்தி வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி தீபேத்தி வழிபாடு செய்கிறப்ப உங்கள் குலதெய்வத்தோட பேரை நினச்சி நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தை மனதார நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப அந்த குலதெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறதா உண்மை. அதனால் குடும்ப வாழ்க்கையில் மேன்மையடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாமே சுமூகமாக முடியும். கல்யாண வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஒரு புதிய பங்குதாரர்கள் வந்திணைவாங்க. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வீட்டில் மங்கள ஓசை விரைவில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடை திறப்பு விழா கிரக பிரவேசம் மாதிரி சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நேரமாகவும் இனி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக இடத்த வாங்குறதோ இடத்த அதிக விலைக்கு கேட்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் அதை வித்துட்டு அதில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு புதுசாக வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமான்னு இந்த நேரம் சிந்திப்பீங்க.
கொஞ்சம் இந்த நேரம் எதுலையுமே கவனமாக இருங்க. புதிய முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேதுவோட ஆதிக்கம் இந்த நேரம் இனி ஏற்பட இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்குமே முயற்சி சிறப்பாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் இந்த நேரம் நீங்கள் தொழிலில் ஈடுபாடு செய்யணுங்கிற முயற்சி எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். ஆனால் அலைச்சல் எதுக்கெடுத்தாலும் அலைச்சல் கொடுக்கக்கூடிய நேரம். ஆனால் ஆதாயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற மாதிரி ஆதாயம் கிடைக்கும். லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அற்புதமான நேரம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரம். புத ஆதித்ய யோகமும் கூடி இருக்கிறதால கல்விக்காகவோ இல்லைன்னா புதிய முயற்சிக்காகவோ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் அதிகப்படியான அலைச்சல் கொடுத்து தான் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்துன்னு சொல்லலாம். பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப மக்கள் செல்வாக்கு இந்த நேரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வாகனம் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. சுப செலவின் வரக்கூடிய காலங்கள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தீட்டக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வெற்றி தான். நன்றி.